தோழர் தொழிலுக்கு வணக்கம். 2024 குரூப் 2 எக்ஸாம். குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய கல்வி கதவு மூலமாக வரப்போகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஃப்ரீ டெஸ்ட் எவ்ரி சாட்டர்டே. மறந்துடாதீங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்கும் சாட்டர்டே. ரைட், இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30+ கொஸ்டின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வீக்லி 5 அல்லது 6, 7 ஒரு 10க்குள்ள 5லேருந்து ஒரு 10க்குள்ள எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் மினிமம் ஒரு வாரத்துக்கு 5 கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். அந்த கொஷின் பேப்பரை பிடிஎஃபாக நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு நீங்கள் இந்த 5 அல்லது 5க்கு மேற்பட்ட இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இதற்கான டெஸ்ட் இருக்கும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் டெஸ்ட் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஒரு 6 வீக் இருக்குங்க. ஒரு 6 வீக் இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வருகின்ற சனிக்கிழமை 27/7/2024 இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த டெஸ்ட் நடக்கும். நீங்கள் தவறாமல் பயன்படுத்துவீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்க முடியாதவங்க நம்மளுடைய வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ வரும், அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட், ஓகே. அதன் அடிப்படையில் இப்போது நாம் 2013 நாம் எடுக்க போகிறோம் கொஷின். ப்ரீவியஸ் இயர் 2013 ஃபஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாமாக பார்க்கலாம், அப்புறம் குரூப் 1 எக்ஸாமாக பார்க்கலாம், அப்புறம் குரூப் 4 எக்ஸாம். இப்படி எல்லாம் கம்பைன் பண்ணி ஆக மொத்தம் 30க்கும் மேற்பட்ட கொஷின் பேப்பர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது கொஷின் பேப்பர் நம்பர் 1. வினாயன் 1. உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்துதன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுற்று வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார்? உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரசுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இக்கூற்றை கூறியவர் கம்பர். கம்ப ராமாயணத்தில் இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. 2வது வினா. பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலை செய்த முதல் ஆசிரியர். அவர்தான் பிள்ளை தமிழை இன்ட்ரோடியூஸ் பண்றார், அறிமுகம் செய்கிறாரு ஒட்டக்கூத்தர். 3வது வினா. திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழு கூற்றிருக்கை. திருவெழு கூற்றிருக்கை தான் திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழு கூற்றிருக்கை. 4வது வினா. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் எது? தொன்னூல் விளக்கம். 5வது வினா. எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர். எறும்பும் தன் கையில் என் சான் என்று பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாவை நூல்களிலேயே காலத்தால் முற்பட்ட நூலாக பார்க்கப்படுகின்றது. 7வது வினா. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர். 8வது வினா. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? தான் ஒரு சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர். 9வது வினா. கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை?
மொத்தம் 10 நபர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. அதில் யார் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அடியாருக்கு நல்லார் என்பவர் உரை எழுதியிருக்க மாட்டார். நச்சர், திருமலையர், தாமத்தர், பரிமேலழகர், பரிபெருமாள். நச்சர், தாமத்தர், திருமலையர், மணக்குடவர் இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 நபர்கள் எழுதியிருப்பாங்க. அதுல அடியாருக்கு நல்லார் வரமாட்டார். 10வது வினா, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவோன் கவிஞனாவான் என்று பாடியவர் முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைகளப்பட்ட இடம். கோவலனை கொலை செய்யப்பட்ட இடம்தான் கோவலன் பொட்டல். கோவலன் கொலைகளப்பட்ட இடம். 12வது வினா, பாரதிக்கு மகாகவி எனும் பட்டம் கொடுத்தவர் யார்? வ.ரா. ராமசாமி. பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் வ.ரா. 13வது வினா, சொல்லும் பொருளும். இதுல எது பொருந்தாததுன்னு கேட்கிறாங்க. மா என்பது அழகுதான், மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மை என்பது விருப்பம். மை விருப்பம், மேம்பாடு என்பது தவறானது. 14வது வினா, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? வல்லிக்கண்ணன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் வல்லிக்கண்ணன். வெப்பத் தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பத் துருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகின்றன? ராஜேந்திரன். வெப்பத் தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பத் துருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் ராஜேந்திர சோழனை குறிப்பிடுகின்றது. வேலங்கள் ஆயிரம்னா யானைகள், 1000 யானைகள். 1000 யானைகளை கம்பேர் பண்ணி ராஜேந்திர சோழனுடைய வலிமையை சொல்றாங்க. 16வது வினா, நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? பாருங்க, எந்த இயல்ல கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இல்லறவியல்ல சொல்லியிருக்காங்களா இந்த குறளை. நகல்வல்ல அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இல்லறவியலில் இந்த குறள் இடம்பெற்றுள்ளது. செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளையும் பெயரை தேர்ந்தெடுக. செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக. செய் என்பது செய்தவன் என்று மாறும். செய்தவன். 18வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. இது வள்ளலார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. படிச்சிருந்தாலும் படிக்காட்டாடியும் சரி, இப்போ நாடகங்கள் பார்த்தோம்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தானே நமக்கு நடிச்சு காமிக்கிறாங்க. இப்போ சினிமா பார்க்குறோம்னா படித்தவங்களாம் படிக்காத இருந்தாலும் அவங்களுக்கு எளிமையாக புரியுது. அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து நமக்கு புரியுது. அதனால தான் கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்னு சொல்றாங்க. 19வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. குறத்திப்பாட்டை பத்தி சொல்றாங்க. அப்ப இது மற்ற வரிகளை வாசிக்கும் போது நமக்கு பொருள் சரியா வராது. திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே, இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும். பாருங்க, முக்காலமும் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா? இதுல பாருங்க, இறப்பு நிகழ்வதில் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. குறத்திப்பாட்டு தான், அதான் ஆன்சர். கடைசியா இதுதான் சொல்ல வர்றாங்க. ரைட். அப்போ இந்த மாதிரி நம்மளே கெஸ் பண்ணிக்கணும். 20வது வினா,
விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். அப்ப இதுக்கான வினாவை நம்ம என்ன சொல்லலாம்? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெறுவது இன்பம். ஸோ விடைக்கேத்த வினா வருதுங்களா? இப்படித்தான் நம்ம கொஸ்டின் செட் பண்ணணும். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இப்போ இந்த இன்பத்தை விடையா வர்ற மாதிரி ஒரு வினா செட் பண்ணும். அப்போ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்னு நம்ம வினா செட் பண்ணணும். 21வது வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. தினம்னா நாள், நெருநல்னா நேற்று. நெருநல்னா நேற்று. இதை தனியா கூட கேட்டுக்கிறாங்க எக்ஸாம்ல. நெருநல்னா என்னன்னு சொல்லிட்டு தனியா கேட்டுக்கிறாங்க. சலவர் என்பவர் பகைவர். சலவர்னா பகைவர்னு வரணும், இங்க நல்லவர்னு கொடுத்துக்கிறாங்க. மாறன்னா மன்மதன். மாறன் அப்படின்றது மன்மதனை குறிக்கும். 22வது வினா, வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வேர்ச்சொல் எது? பற்றுக. அதுல பற்று என்பதுதான் வேர்ச்சொல். இதை மேலும் பிரிக்க முடியாது. வேர்ச்சொல் என்பது அதை மேலும் பிரிக்க முடியாது. அது ஒரு பகாபதமாக அமையும். எனவே பற்று என்பதுதான் பற்றுக என்பதனுடைய வேர்ச்சொல். 23வது வினா, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது என்ன? 4 மணி மாலை. அப்ப அந்த 4 என்னன்னு கேக்குறாங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இந்த 4 தான் நான்மணி மாலை. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். 24வது வினா, சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம்? நுபுவத்து காண்டம். சீரா புராணத்துல தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். 25வது வினா, வள்ளைக்கு உறங்கும் வளநாட. இதில் வள்ளை என்பதன் பொருள் யாது? வள்ளை என்பது நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. வள்ளை பாட்டு என்பது நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. 26வது வினா, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி. இந்த வார்த்தையை நோட் பண்ணிய. கிருமி சிறுவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். கிருமி அப்படின்னு வந்துட்டாலே திருவாசகம் போட்டுருங்க. இப்பதான் பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் இப்ப சொல்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு அல்லது இந்த நூல் வெளிவந்த 9ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருமி அப்படின்றத அப்பவே சொல்லிட்டாங்க. திருவாசகம். 27வது வினா, ஆர்பறவை அணிதுகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடல் அடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது? இதுல பாத்தீங்கன்னா சீர் மோனை இருக்கான்னு பாருங்க. மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வரணும். அப்போ ஆர்பறவை அணிதிகளும் குறில் நெடில் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் பாருங்க அரும்பறவை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரிதான். இதுல சீர் மோனை அமைந்துள்ளது. அடுத்து சீர்முரண். சீர்முரண் என்ன? வாழ்க ஒளிக அப்படின்ற மாதிரி முரண்பட்டு நிக்கணும். அப்படி ஏதாவது நிக்குதா? சீர்ல ஆர்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை. இதுல சீர்முரணே இல்லை. சீர் இயைபு இருக்கா? ஆர்பறவை அரும்பறவை. இதுல பாருங்க ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இயைபுனாக்கா ஒரே மாதிரி வரும். ஆர்பறவை அரும்பறவை. ஓகே. அடுத்து கீழ்கதுவாய் அப்படின்னா என்ன? 1, 2, 4. 1வது சீரு, 2வது சீர், 4வது சீர் முதல் எழுத்து ஒன்றி வரணும். இப்ப பாருங்க ஆ ஆ ஆ. கரெக்டுங்களா? எனவே இதுல சீர்முரண் என்பது வராது. 28வது வினா, தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தனி வாக்கியம் தான் அதுல கேட்கிறாங்க. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரே ஒரு பயனிலையை கொண்டுதான் முடியணும். ஒரே ஒரு பயனிலை தான் இருக்கணும். அதான் தனி வாக்கியம். ஓகேங்களா? ஒரே ஒரு பயனிலை. அவன் வந்தான், அவனும் இவர்களும் வந்தார்கள். பாருங்க, அவனும் இவர்களும் பிரச்சனை இல்லை. ஓர் எழுவாய் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுதா இருக்கலாம். வந்தார்கள், அவ்வளவுதான். ஒரே ஒரு பயனிலை மட்டும்தான்.
அடுத்து 29வது வினா. திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர். திருவள்ளுவர் வல்லனா தமிழன் என்ற இனமே இருந்ததா நமக்கு தெரியாது உலகத்துக்கு. கூடுதலா திருக்குறள் அப்படின்ற ஒரு நூல் வரலனா தமிழ் மொழி அப்படின்ற ஒரு மொழி இருந்ததுக்கான எவிடன்ஸே இருந்திருக்காது அப்படின்னு யார் சொல்றாங்க? கியாபே விஸ்வநாதன். கியாபே விஸ்வநாதன் ஐயா தான் சொல்றாங்க. கியா பேவி. 30வது வினா. தெண்டன் கொடுத்துருங்க. அது தொண்டனா அல்லது தெண்டனான்னு தெரியல. தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு என்ன பொருள்? திண்டிரல்னா உறுதியான. தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. திண்டிரல் என்பது உறுதியான என்று பொருள் தருகின்றது. 31வது வினா. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பவர் பெருஞ்சித்திரனார். 32வது வினா. ஏற்பாடு என்பதின் பொருள் சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. மாலை 2 to 6 இதுதான் ஏற்பாடு, சூரியன் மறையும் நேரம். 33வது வினா. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? கான்னா அரசன்னு சொல்லலாம், காற்று சொல்லலாம், மயில் சொல்லலாம். கான்னா காத்தல் அப்படின்றது வராது. 34வது வினா. சலவரை சார விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் deceitful person. deceitful person இதான் வந்து பார்த்தீங்கன்னா சலவர். நம்ம பகைவர் அப்படின்னு சொன்னோம். deceitful person. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். அகர வரிசைப்படி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை எப்படிலாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துருங்க. நம்ம யூடியூப்லேயே இருக்குது வீடியோ. ரைட், இதில் பாருங்கள். காங்கா சா வரிசையில் சா வந்துச்சு இல்லைங்களா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து தான் தா, அடுத்து தான் நா, கடைசியாக தான் பா. இந்த ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணாக்க ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 36வது வினா. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினைனா வேற, செயற்பாட்டு வினை கேட்குறாங்க. செயற்பாட்டு வினைனா ஆள் அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது ஒரு இடத்துல இடையில வரணும். சரிங்களா? அதாவது எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை. இதில் செயல்படு பொருள் ஃபர்ஸ்ட்டும் எழுவாய் ரெண்டாவது வரணும். இதில் பாருங்க, நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அப்போ இங்கே ஆள் வந்துருச்சுங்களா? அப்போ இதுதான் சரியான விடை. செயற்பாட்டு வினை அப்படின்னா இந்த ஆள் என்பது செய்வடு பொருள வரணும். 37வது வினா. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன? வஞ்சித்தலையில தான் இது ரெண்டு வரும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை நீங்க படிச்சிருப்பீங்க. இது தெரியல அப்படின்னா புணர்ச்சி விதிகள் படிங்க. இது ரொம்ப ஈஸி தான். சின்ன நம்ம ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் டேஸ்ல இதெல்லாம் தெரிஞ்சிருப்போம், படிச்சிருப்போம். இப்போ மறந்த மாதிரி இருக்கும். திருப்பி ஒரு ரீகால் அடிச்சிங்கன்னா அப்படி எல்லாமே வந்துடும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு சொல்லுவோம். இதுல கனி முன் நேர் வந்துச்சுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. கனி முன்னாடி நேர் வந்துச்சுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. கனி முன் நிறை வந்தா ஒன்றிய வஞ்சித்தலை. 38வது வினா. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அத்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர் சொல்லை கண்டறிக. எதிர்கை முனையில் ஏதாவது வந்திருக்குதா பாருங்க. பரிந்தின விரும்பி, இது நேரடியா பொருள் வந்திருக்கு. தெரிந்தின உணர்ந்து, இதுவும் நேரடியா பொருள் வந்துருச்சு. தெரிந்தின ஆராய்ந்து, இதுவும் நேரடியா வந்துருச்சு. பரிந்துனா கொஞ்சம் விரும்பி போறதுக்கும் வெறுத்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இதுதான் எதிர்ச்சொல். பரிந்துனா வெறுத்து என்பது அதற்கான எதிர்ச்சொல். 39வது வினா. மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மூதூர் அப்படின்றது மருதம் தான். இதுவும் 1 or 2 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். மூதூர் என்பது மருத திணைக்குரிய ஊர். 10ஆம் வகுப்பு தமிழ் புஸ்தகத்துல 8வது இயல்ல பின்னாடி இலக்கணத்துல கொடுத்துருப்பாங்க. அகப்பொருள் இலக்கணம் என்ற தலைப்புல கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படிச்சுங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரே ஒரு பேஜ்ல ஒரு டேபிள் கலம் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்ச 1 மார்க் உங்க கையில.
40வது வினா, பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் இனிமைகள் என்னும் விதிப்படி புணர்ந்தது செங்கடல். இதை பாருங்க, செம்மை கூட்டல் கடல் அப்படி பிரிக்கலாமா? செம்மை கூட்டல் கடல். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஈறு போயிடணுங்கிறாங்க. ஈறுனா என்னங்க? இந்த கடைசி வார்த்தை. இது போயிடுச்சுன்னா செம் கூட்டல் கடல் நிக்குமா? அடுத்து இனமிகள். இனமிகள்னா என்னது? இந்த இம்மு வந்து இங்கா மாறிடும், அதான் இனம். இம்மு வந்து இங்கா மாறி செங்கடல் அப்படின்னு மாறும், அதான் ஈறுபோதல் இனமிகள். 41வது வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை என்ன நூலை எழுதினார்? கரெக்டு தான். தேவநேய பாவனார் தமிழர் திருமணம் என்னும் நூலை இயற்றினார். சரிதான். தேவநேய பாவனார் தான் தமிழர் திருமணத்தை பத்தி எழுதியிருப்பார். திருவிக்கா சைவ திரவு, இதுவும் சரிதான். பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. தமிழ் சோலை திருவிக்கா தான். திருவிக்காவால் எழுதப்பட்ட நூல் தான் தமிழ் சோலை. பின் வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. எது சரியா பொருந்தி வருதுன்னு கேட்குறாங்க. இதுல செரு செரு இது ரெண்டுக்கும் இடையான பொருள் வேறுபாட்டை கரெக்டா பிடிச்சிடணும். இந்த ரூ வந்துச்சுன்னா அது வயல், இந்த ரூ வந்தா சண்டை, இந்த ரூ வந்தா சண்டை, அவ்வளவுதான். 43வது வினா, அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கின்றது? மாணிக்க வாசகர் தான். அவர் தான் இறைவனை அழுது இறைவனுடைய பாதத்தை அடைந்த அன்பர். எனவே அழுது அடியடைந்த அன்பர் என்று மாணிக்க வாசகர் அழைக்கப்படுகின்றார். 44வது வினா, என்று முல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர் தான். கம்பரை பத்தி பாருங்க, 2 கொஸ்டின் வந்துருச்சு. என்று முல தென்தமிழ், கம்பர் வந்து தமிழ்நாடு இல்லைங்களா, அதனால தென் தமிழ் அப்படின்னு சொல்றாரு. என்று முல தென்தமிழ் கம்பர். 45வது வினா, பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற் இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கான பொருள் என்ன? பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற் இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கான பொருள், புயல்னா மேகம், இந்த இடத்துல மேகத்தை குறிக்கிறாங்க. புயல் என்பது மேகம். 46வது வினா, கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சே அப்படின்னா சோலை கிடையாது. சே என்பது வந்து பாத்தீங்கன்னா உயர்வு. சே என்பது உயர்வு. ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. சோனா சோனா மதில், சோனா மதில். கானா சோலை, கானா சோலை. மானா விலங்கு. இது மட்டும் தான் சரி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். 47வது வினா, ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார் தான் தன்னை ஷெல்லிதாசன் என்று கூறிக்கொண்டார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. 49வது வினா, விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. இலக்கியம் பிளஸ் அறிவியல் இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. அறிவியல் சிந்தாமணியோட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திலகர் விதைத்த விதையெல்லாம் பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. திலகர் விதைத்த விதையெல்லாம் பாரதியாக முளைத்து விட்டதாம் கூறியவர் ராஜாஜி. 51, ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியுடைய பாடல்களை பாராட்டியவர் யார்? ஒரு தமிழ் மகன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னோடு வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்றது யார்? கவிமணியுடைய பாடல்களை அப்படி சொல்றாரு. அப்படி சொன்னவர் யாரு? டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனார் தான் சொல்லியிருக்காரு. 52வது வினா, திருவி கல்யாண சுந்தரனாரினுடைய பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. எனது இலங்கை செலவு. இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதை எனது இலங்கை செலவு என்ற ஒரு பயண இலக்கிய நூலை எழுதியிருக்காரு. 53வது வினா, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். மோசிகீரனார் இருக்கார் பாத்தீங்களா, இவர் தான் அயர்ந்து போய் முரசு கட்டில தூங்கியிருப்பார். சேரல் இரும்பொறை, அவர் தான் இவருக்கு
கவரி வீசியிருப்பார். மன்னன் உயிர்தே மலர்தலை உலகம் என்று அந்த சுச்சுவேஷன்ல சேரல் இரும்புரை பத்தி புகழ்ந்து பாடியிருப்பார். மோசி கீரனார், மோசி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் கீரனார். 54 சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? திருவிளையாடல் புராணம். மதுரையில தான் அரங்கேற்றம் செஞ்சிருப்பாங்க. வடமொழி தென்மொழி புலவர்கள் சூழ சிவபெருமானுடைய திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்துல வச்சு இந்த திருவிளையாடல் புராண நூலை அரங்கேற்றம் செய்திருப்பாங்க. பெரிய புராணத்துல யாருடைய வரலாறு மிக விரிவா சொல்லியிருக்காங்களா? திருஞான சம்பந்தர். பதிகம்பாதி பிள்ளைப்பாதி அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திரு ஞானம். பெரிய புராணம் எழுதணும்னாக்க ஞானம் வேணும் இல்லைங்களா? அதனால திருஞான சம்பந்தருடைய வரலாறு மிக விரிவாக சொல்லியிருக்காங்க பெரிய புராணத்துல. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புது கவிதையை படைத்தவர் தருமு சிவராமு. எழுத்து அப்படின்ற இதழ் சிசு செல்லப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அவருடைய இதழ். அதுல புது கவிதையை போய் எழுதிட்டு வந்தவர் தான் தருமு சிவராமு. 58 மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலினுடைய ஆசிரியர் யார்? நான் பிச்சமூர்த்தி தான் ஈஸ்வரலீலை என்னும் நூலினுடைய ஆசிரியர். அந்த நூல் மனிதர்களுடைய மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்துமா. 59 முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபர். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபர். 60 இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் சீர்காழி சி. இரா அரங்கநாதன். சீர்காழி சி. இரா அரங்கநாதன் இவர்தான் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுகின்றார். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களுடைய எண்ணிக்கை 36. 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல். 3 36 36 15 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல். பொறுத்துக. முடியரசன். முடியரசனுடைய நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபர் சகலகலாவள்ளி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. கண்ணதாசன் மாங்கனி. முடியரசன் காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபர் சகலகலாவள்ளி மாலை. 63வது வினா மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? இல்ல பாருங்க, அலர் அப்படின்றது குறிக்கும். முகை வி. அரும்பு போது மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதெல்லாம் பூவை குறிக்கும். இந்த அகரு அப்படின்றது குறிக்காது. பூவினுடைய 7 நிலைகள்னு சொல்லிட்டு 6th புக்ல கொடுத்துருக்குறாங்க. 64 மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தான். மருமக்கள் வழி மான்மியம் என்ற ஒரு நகைச்சுவை நூலா இருக்குமா. என்னுடைய ஆசிரியர் கவிமணி. 65 கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தக்கூடிய பொருள் யாது? துன்பம் தான். கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்றது மகிழ்ச்சியாக சொல்ல முடியும், துன்பமாக தான் சொல்ல முடியும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த டாபிக் நீங்கள் படிச்சுக்கணும். நம்மளுடைய சேனல்லையே ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். இதில் பாருங்க, வைலே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எழுத்து பார்க்கணும். அடுத்து கா தான் ஃபர்ஸ்ட் வரும். இதுலையும் கா. அடுத்து 3ஆம் எழுத்து பாருங்க, லா வந்திருக்கு, இங்கே லூ வந்திருக்கு, இங்கே இந்த ரா வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம் ஆர். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இது சரிதான். ஒருவர் கூறுவதை அப்படியே கூறணும். அதுக்கு நம்ம இந்த மேலே டேஷ் எல்லாம் போடணும், இந்த மாதிரி கொட்டேஷன் எல்லாம் போடணும். இது போட்டாலே ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே நம்ம சொல்றோம்னு அர்த்தம். ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் சொல்லியிருக்காங்க.
அதை அப்படியே பாருங்க. ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்றுதான். 68 இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர்னா திட்பம். இலக்கண குறிப்பு திட்பம் என்பதை பிரிக்கும் போது நமக்கு மை விகுதி வரும். அதனால இது வந்து பண்பு பெயர்ல வருது. மை விகுதி இதுல பெற்று வரும். அகர வரிசைப்படி அடுத்து ஒரு அகர வரிசை தான். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் தோ து தா தா வந்து அப்போ தா தான் ஃபர்ஸ்ட் வரணும். இது ரெண்டும் வரும். அடுத்து பாருங்க தி தி ஓகே. அடுத்து மூணாவது பாருங்க தூ தோ. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? தூ தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். மீண்டும் மீண்டும் சொல்றேன், 3 கொஸ்டின் வந்துருச்சு அகர வரிசை. நம்மளுடைய சேனல்ல அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்து அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கல்வி கதன் அடிங்க, ஒரு வீடியோ வரும். அதை பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் போட்டாலும் நீங்கள் போடலாம். 70வது வினா, பொருந்தாத இணையை கண்டறியணும். சுவடினா நூல் தான். வெய்யோன்னா கதிரவன், திங்கள் கிடையாது. செட்டு, செட்டுன்னா சிக்கனம். சிந்தைனா உள்ளம், சிந்தைனா உள்ளம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் என்பது சரியா அமைஞ்சிருக்கு. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? பழமொழி 400 தான். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. எவ்வகை வாக்கியம் கண்டுபிடிங்க. மாணவன் பாடம் படித்திலன். அவன் படிக்கல, மாணவன் பாடத்தை படிக்கல, அதான் சொல்ல வராங்க. மாணவன் பாடம் படித்திலன் எதிர்மறையா சொல்றது. நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி எதிர்மறையா சொல்றது. 74 தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை இது. இன எதுகை, இன எதுகை. அடுத்து இது பாருங்க, இது அடிமுரண் அடிமோனே அடி ஏபிள வராது, இன எதுகை தான் வரும். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் எச்சத்தால், இன எதுகை தான் வரும். அது எப்படி இன எதுகைன்னு சொல்லுவீங்க? இங்க பாருங்க, இன எதுகை. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வரணும் இல்லைங்களா? அப்ப இங்க இக்கு இங்க இச்சு வந்திருக்கு, இது எதுவும் செட் ஆகாது. அடுத்து 75வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னா, மறைவாக நமக்குள்ளேயே நம்மளுடைய கதைகளை சொல்லிக்கிட்டா நமக்கு எப்படிங்க பெருமை தரும்? வெளியில போய் உலகத்தாட்ட சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் வந்து இதுல பொருள் தர தமிழருக்கு பெருமை தராதது. 76வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா. இரட்டை கிளவி என்பது இரட்டிற் பிரிந்திசையா. இரட்டிற் பிரிந்திசையாதது எது? இரட்டை கிளவிதான். இரட்டிற் பிரிந்திசையாதது எது? இரட்டை கிளவி. இதான் ஆன்சர். 77 சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழிந்திடுது என பாடியவர் மருதகாசி. சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழிந்திடுது என பாடியவர் மருதகாசி. கீழ் வருணவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆயிரந்தீவு அங்கேற்கனி அவர் தான் இயற்றினாரு. ராஜதண்டனை அவர் தான் இயற்றினாரு. மாங்கனி அவர் தான் இயற்றினாரு. பொய்யாக்கனி பெருஞ்சித்தனாரை இயற்றிப்பாரு, கண்ணதாசன் இயற்றவில்லை. ஓமை கவிஞர் சுரதா, அவர் இயற்றிய நூல் தேன்மலை. சுரதா இயற்றியது தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார் தான் நாரையை தூதுவிட்டிருப்பார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். உமர்காயாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. ரூபாயத் என்பது என்ன? உமர்கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்திருக்காரு. அதுல ரூபாயத் என்பது என்ன? 4 அடியில செய்யுள் இயற்றுவது. 4 அடி செய்யுளை தான் ரூபாயத் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்காணும் சொற்களில் தொழில் பெயர் அல்லாததை அறிக. அழுகை என்பது தொழில் பெயர், ஏன்னா கை கடைசியா வந்திருக்கு. கை, ஐ, கை, சீபு இதெல்லாம் வந்தா தொழில் பெயர். போக்கு தொழில் பெயர். தொழுகை, கூ, கை இதெல்லாம் வந்தா தொழில் பெயர். தொல்லை என்பது தொழில் பெயர் கிடையாது.
செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டீர்கள். செயபாட்டுனா என்ன சொல்லியிருக்கோம்? ஆள் வரணும் இல்லைங்களா? செயபடு பொருள் ஆள் வரணும். பாருங்க, இது வந்து எழுவாய் தொல்காப்பியம், இது செயபடு பொருள், இது பயனிலை. இந்த இடத்துல ஆள் வரணும். வந்திருக்கா? வஉசி ஆள். அப்போ இதுதான் சரி. 84. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகை என்ன? அடி எதுகைனா மேலையும் சரிசமமான எழுத்து, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரணும். இதுல பாருங்க, குணம் என்னும் கணமேயும், இது ரெண்டுலயும் பாருங்க இரண்டாவது எழுத்து இந்த நா சேமா வந்திருக்கா? அப்ப இதுதான் குணம் என்னும் கணமேயும் என்பது அடி எதுகை. 85வது வினா, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். என்னது? இது ஒரு தனி வாக்கியமே அமைது இல்லைங்களா? ஏன்னா பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது வந்து செய்தி வாக்கியம் மாதிரி இருக்கு, ஆனா ஆப்ஷன்ல செய்தி வாக்கியம் இல்லை, அதனால தனி வாக்கியம் போட்டுடலாம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. பிறவினைனா எப்படி இருக்கும்? மற்றவங்க சொல்றதை சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். பாருங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கு பாருங்க. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். அப்ப பிறவினை தான். 87வது வினா, பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகை. பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகையில பாருங்க, மென்மை பிளஸ் கண் வருமா? மென்கண். நன்களம் நன்மை கூட்டல் களம் வருமா? அருவிலை அருமை கூட்டல் விலை. செய்வினை வந்து வராது. இது வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகையில வந்துடும். 88. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? உயிரை செகுத்து. அப்ப ஐ வருங்களா? உயிர் செகுத்து என்பது பிரிச்சு எழுதினீங்கன்னா உயிரை அப்படின்னு வரும். இடையில ஐ மறைஞ்சு வருது. எனவே இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையினுடைய உறுப்பு என்னங்க? ஐ. ஐ மறைஞ்சு வந்துச்சுன்னா இதுதான். 89. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. எதிரூன்றல் என்பது என்ன? வெச்சியா? வராது இல்லைங்களா? எதிர்த்து நிற்கிறது வந்து காஞ்சி வரணும். அப்ப தவறு. மீட்டல் வஞ்சி கிடையாது. மீட்டல் கரந்தை. செருவென்றது வாகை. எஸ், கரெக்ட். செரு வென்றதுக்கு அப்புறம் வாகை பூ சூடுவாங்க. எயில காத்தல் நொச்சி. எயில காத்துட்டு இருந்தோம்னா, கோட்டையை காத்துக்கிட்டு இருந்தோம்னா நொச்சி பூ. அப்போ 3 4 சரி, 1 2 தப்பு. ஏன்னா எதிர் ஊன்றி நிற்பது காஞ்சி, மீட்டல் என்பது கரந்தையை குறிக்கணும். பிரித்தல்க. நெடு நாவாய் நெடுமை கூட்டல் நாவாய். ஈஸியா பிரிச்சலாம். பண்பு தொகை நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய். 91. நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை. 92. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த ஊமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்னங்க? வீணா போனது. கடல்ல பெருங்காயத்தை கரைச்சா என்ன ஆகும்? ஒண்ணுக்கு யூஸ் எல்லாம் போயிடும். தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையச்சம்னா எல்லாமே நமக்கு அதாவது செயல்படு பொருள், செயல், கருவி, காலம், இப்படி ஒரு 6 வகை நமக்கு வெளியில தெரிகிற மாதிரி இருக்கணும். நடந்து வந்தான். அப்ப இங்க பாருங்க, நடந்து என்பது நமக்கு ஒரு வினையை குறிக்கின்றது. வந்தான் என்பது ஒரு காலத்தை குறிக்கின்றது. இதுபோல செயல், கருவி, காலம், பண்பு, தொழில் இது எல்லாத்தையும் குறிச்சு அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம். நடந்து வந்தான். 94. பொறுத்துக. கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில கை என்பது ஒழுக்கம். நோனா வறுமை அல்லது நோனா துன்பம். நோனா துன்பம். யானா இது ஒரு வகை மரம். வவ் அப்படின்றது கைப்பற்றுதல். கைனா ஒழுக்கம், நோனா துன்பம், யானா ஒரு வகை மரம், வவ்னா கைப்பற்றுதல். 95. ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன? கடைசியா சிந்தடி பெற்று வந்துச்சுன்னா, ஈற்றடினா கடைசி அடிங்க, அது சிந்தடி பெற்று வந்துச்சுன்னா அது நேரிசை ஆசிரிப்பா. அது நேரிசை ஆசிரிப்பா. ஈற்றடி கடைசி அடி சிந்தடி பெற்று வந்துச்சுனாக்க அது நேரிசை ஆசிரிப்பா. அடுத்து 96வது வினா. சோவியத்து அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் தான். சோவியத் அறிஞர்
டால்ஸ்டாய் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய நூல்ல திருக்குறள் பத்தி சொல்லியிருக்காரு. அதை படிச்சுதான் காந்தியடிகள் திருக்குறள் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சிருக்காரு. 97வது வினா, கவி காளமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறிருக்காரு? வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறிருக்காரு கவி காளமேகம். கவி காளமேகம் வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறிருக்காரு. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாருடைய இதழ் பெயரை தேர்ந்தெடு. அவர் நடத்திய இதழ் தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. இதுல தமிழ் சிட்டு தான் கொடுத்திருக்காங்க. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்ன? கற்றது மறவாமை. எவ்வளவு மேதையா வேணுமா இருக்கலாம், கற்றது மறவாமை இருக்கணும், அவர் தான் மேதை அப்படின்னு முதுமொழி காஞ்சி சொல்லுது. கூடலூர் கிழார் இயற்றிய முதுமொழி காஞ்சி மேதையில் சிறந்தது என்று கற்றது மறவாமையை குறிக்கின்றது. இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை, வழியின் அது கரை, வழியின் அது கரை. ஓகேங்களா, அப்ப 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம், கரகமலம் இது உருவகம். பொங்குகடல், பொங்குகடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல், 3 காலத்தையும் குறிக்கும் அண்மை வினைத்தொகை. உருவேனில், உருன்னா உரு, சால, நவ, தனி இப்படிலாம் வந்தா உரி சொற்றொடர். எனவே வழிகரை என்பது 6ஆம் வேற்றுமை தொகை, கரகமலம் உருவகம், பொங்குகடல் வினைத்தொகை.